Hi guys, welcome back to my channel Learn Money 101. This is Magesh. நம்மள நிறைய பேருக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஓகே, நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா அதில் நிறைய பேத்துக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டிஸ். ஆல்மோஸ்ட் 10 to 12% வந்து நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டிக்கு மட்டுமே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை ஒரு லோ வேல்யூவேஷனுக்கு கோட் பண்ணி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, இந்த ஒரு சார்ஜஸை சேமிக்கிறதுக்காக இல்லை குறைக்கிறதுக்காக. ரியல் எஸ்டேட்டை நம்ம வாங்கினதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு ரீசனுக்காக, எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஜாப் சேஞ்சுக்காக வேறு ஒரு சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னா இதை செல் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்காக ரெண்ட் அவுட் பண்ணலாம், இதுலேருந்து ஒரு ரெண்டல் இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு சரியான டெனண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இதை சோர்ஸ் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள். ஓகே, நான் இப்போது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5,000 ஃபேமிலிஸுக்காவது இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்ற ஒரு நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். நீங்களும் என்னோடய மோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் டைம் கேட்டு இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா REIT, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இதோட நேம்லேயே இருக்கும், இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த REIT அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஆஸ் அன் இன்வெஸ்டராக ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அதுலேருந்து ஒரு ரெகுலரான டிவிடெண்ட் இன்கமோ இல்லை ஒரு ரெண்டல் இன்கமோ, அதே மாதிரி ஒரு வேல்யூ க்ரியேஷன். நான் நார்மலாக ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி அந்த லேண்ட்லேயோ இல்லை ஹவுஸ்லேயோ ஒரு வேல்யூ க்ரியேஷன், ஒரு க்ரோத் இருக்குமோ அந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து க்ரோ ஆனால் மட்டும் போதும். நான் வந்து எந்த ஒரு அடிஷ்னல் பேர்டன்ஸையும் எடுத்துக்க விரும்பலை. அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸில் 1960s ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2007 தான் இதுக்கான ஒரு பாலிசியவே செபி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் 2013 தான் இது இந்தியாவில் ப்ராக்டிஸுக்கே வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் ஆன ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் பண்ண ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அவங்களோட ஷேர்ஸ் வந்து நம்ம என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. குளோபலாக இந்த REIT அப்படின்ற அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டோட மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $2 trillion. அண்ட் இந்தியாவில் மட்டும் இதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $8 billion, ஆல்மோஸ்ட் 70,000 crores. ஸோ இந்த REIT எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் தேவை இல்லையா. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட்டை IPO அப்படின்ற இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலயமா இந்த ஃபண்டை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்தும் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாமே நம்ம NSEலையும் BSEலையும் லிஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ரெகுலராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி இவங்க கலெக்ட் பண்ணுற மணியில் 80% ஆஃப் த மணியை இவங்க இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டுக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இது வந்து செபியோட ஒரு ரூல். இவங்க இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை ரெண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபீனிக்ஸ் மால் எடுத்துக்கலாம். ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்திங்கன்னா நிறையவே ஷாப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா ரெண்ட் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இந்த ரெண்ட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் என்னென்னா ரெகுலராக ஒரு ரெண்டல் இன்கம்மை அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ REITக்கு வந்துடலாம். ஸோ இந்த REIT கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெண்டல் இன்கம்மை கலெக்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு டிவிடெண்ட்டாக இந்த ரெண்டல் இன்கம்மை திருப்பியும் பே பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ரெண்டல் இவங்க கலெக்ட் பண்ணது டிவிடெண்ட் இன்கம்மாக அஸ் எ இன்வெஸ்டர் நம்மளுக்கு திருப்பி கிடைச்சிடும். ஸோ அஸ் என் இன்வெஸ்டராக எனக்கு இந்த REITல இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக எந்த ஒரு அடிஷ்னல் பேர்டன்ஸும் இல்லாமல், டேக்ஸஸும் பே பண்ணாமல் எனக்கு ரெகுலரான ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கிது. அண்ட் ரெண்டாவது இதோட க்ரோத், அதாவது இந்த வேல்யூ க்ரோத்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்.
ஸோ இந்த ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆக்குபென்சி ரேஷியோ. அதாவது இப்போ ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் இருக்குது, அதில் நிறையவே ஷாப்ஸ் இருக்குது. அதில் ஒரு 100 ஷாப் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு 20 ஷாப்ஸ் தான் ஆக்குப்பை ஆகிருக்கு, அதாவது ரெண்டல் இன்கம்மாக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிவிடெண்டும் அவ்வளோக்கா வராது. அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணிக்கு சரியான ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த ரீட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஆக்குபன்சி ரேஷியோ எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் இதில் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, அதாவது இந்த டிவிடெண்ட் ஈல்டு. நம்ம ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணி அதை ரெண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 to 3% தான் நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். ஒரு வீட்டை நம்ம ஃபிசிக்கலாக ஓன் பண்ணும்போது அதில் நிறையவே மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரெகுலராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கடைசியாக வர ரெண்டல் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2% தான் நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். பட் ரீட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் அரௌண்ட் 4 to 6% டிவிடெண்ட் இன்கம்மை ரெகுலராக பே பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் எந்த ரீட் கம்பெனிஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டான டிவிடெண்ட் பேஅவுட்டை கொடுக்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம இந்த ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே நம்மளுக்கு ஒரு பேசிவ் இன்கம் கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. எந்த ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த கம்பெனியோட கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு கம்பெனியில் நிறைய கடன் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி க்ரோ ஆகிறது ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே டைம் ஆகும். யூஸ்வலாக ஒரு கம்பெனியில் நிறைய கடன் இருக்கும் போது அது ஜென்ரேட் பண்ணுற இன்கமில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கும் அதோட கடனை அடைக்கிறதுக்குமே போயிடும். ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்மளுக்கு அந்த ரெண்டல் இன்கம் அப்படின்ற அந்த பேசிவ் இன்கம் ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டராக நம்ம இந்த ரீட்டோட குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட கடன் எப்படி இருக்குது அப்படின்றத எவ்ரி குவார்ட்டர் வாட்ச் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.